வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் இபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி கிரஷ்டு வெல்வெட் எஃபெக்ட் நேம் போர்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிரஷ்டு வெல்வெட் டிசைன் இபாக்சி ரெசினில் பண்ண போகிறோம். அதுக்கு மோல்டு ரெடி பண்ணலாம். மோல்டு பண்ணுறதுக்கு சன் போர்டு எடுத்துக்கலாம். இந்த கிரஷ்டு வெல்வெட் டிசைனுக்கு 2 மோல்டு வேணும். ஒரு மோல்டு நேம் போர்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் மோல்டு ரெடி பண்ணுங்க. இன்னொரு மோல்டு இதை விட லென்த் வைஸ் பெருசாக பண்ணலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் படி போர்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஷீட்டில் மோல்டு ரிலீஸ் டேப்பை ஸ்டிக் பண்ணலாம். இந்த டேப் யூஸ் பண்ணுறதால ஒன்ஸ் ரெசின் க்யூர் ஆன பிறகு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இந்த 2 மோல்டோட பேஸ் பண்ணியாச்சு. இப்போ மோல்டோட சைட்லேயும் சேம் சன்போர்ட் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு மோல்டு ரிலீஸ் டேப்பால் ஸ்டிக் பண்ண பிறகு இந்த மோல்டோட சைடில் ஸ்ட்ராங் க்ளூவால் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த 2 மோல்டும் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நேம் போர்ட் மோல்டில் பிளாக் கலர் இபாக்சி ரெசின் போர் பண்ணலாம். அப்போ தான் இதில் செய்ய போகிற வெல்வெட் எஃபெக்ட் நல்லா வரும். அதனால இப்போ இபாக்சி ரெசின் மிக்ஸ் பண்ணி பிளாக் பிக்மெண்ட் ஆட் பண்ணலாம். நான் ஒயிட்ரா ரெசின் எடுத்திருக்கேன். இதில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2:1 ரேஷியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது பபிள்ஸ் ரைஸ் ஆனிச்சுன்னா பியூட்டின் டார்ச்சால் பிரேக் பண்ணிவிட்டு பிளாக் பிக்மெண்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பிளாக் ரெசின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நேம் போர்ட் மோல்டில் போர் பண்ணலாம். அப்புறம் பபிள்ஸ் ரைஸ் ஆனிச்சுன்னா இந்த பியூட்டின் டார்ச்சால் பிரேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த நேம் போர்டு ரெசின் நல்லா க்யூர் ஆன பிறகு வெல்வெட் எஃபெக்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண மோல்டில் ரெசின் போர் பண்ணலாம். இந்த வெல்வெட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரெசின் கெமிலியன் பவுடர் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசின் பவுடர் வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு கலர்ஸில் தெரியும். இந்த எஃபெக்ட் பண்ணுறப்ப இது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா நார்மல் ரெசின் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டைப் ஆஃப் கெமிலியன் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ப்ளூ பேஸ் பண்ண கலர், இன்னொன்று ரெட் கலர். இப்போ எபாக்சி ரெசினை நல்லா மிக்ஸ் பண்ணி பபுள் ஃப்ரீயான ரெசினை 2 கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரெசின் பிக்மெண்ட்டை தனித்தனியாக ஆட் பண்ணலாம். ரெசினில் இந்த பிக்மெண்ட் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த வெல்வெட் எஃபெக்ட்காக பண்ண மோல்டில் இந்த 2 கலரையும் ஆல்டர்னேட்டாக போர் பண்ணலாம். அப்புறம் இதில் இருக்கிற பபிள்ஸை பியூட்டின் டார்ச்சால் பிரேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரெசின் க்யூரிங் ப்ராசஸில் இருக்கிறப்ப ஒரு 6 to 8 ஹவர்ஸில் இந்த ரெசின் மோல்டுலேருந்து எடுக்க முடியும். கையிலலாம் ஒட்டாது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இந்த ரெசின் ஷீட்டை மோல்டுலேருந்து எடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுட்டு ஸ்லோவாக சின்ன சின்ன ரிங்கிள்ஸோட நேம் போர்ட் மோல்டில் இருக்கிற இந்த பிளாக் ரெசின் மேலே வைக்கலாம். இது ஒரு வெல்வெட் ஃபேப்ரிக் லுக்கை க்ரியேட் பண்ணும். இந்த ரெசின் க்யூரிங் ப்ராசஸில் இருக்கிறப்ப இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டேஜ் உங்கள் இடத்தோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா வித்தின் 8 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஸ்டேஜ் வந்துடும். ரொம்ப கூலாக இருந்ததுன்னா 8 ஹவர்ஸ்க்கு மேலே கூட ஆகும். அப்பப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசின் ஷீட்டை மோல்டுலேருந்து க்ளவ் போட்டு எடுங்க.
நான் இந்த ரெசின் ஷீட் மோல்ட்லேருந்து எடுக்கிறப்ப க்ளவ் போடல, அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்தது. அப்புறம் இந்த ரெசின் ஷீட் அப்படியே எடுத்து ஒரு கிளிங் பேப்பரில் வச்சிடணும். இந்த ரெசின் ஷீட் ஓவர்லேப் ஆயிடுச்சுன்னா இந்த ரெசின் அப்படியே ஸ்டிக் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக கிளிங் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நான் மோல்டுலேருந்து எடுக்கிறப்ப இந்த ரெசின் ஷீட் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகி ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ க்ளவ் வியர் பண்ணிவிட்டு ஸ்லோவாக எடுத்திங்கன்னா இந்த மிஸ்டேக் நடக்காது. ஒன்ஸ் இந்த ஃபோல்டெலாம் பண்ணி முடித்த பிறகு இப்பாக்சி ரெசினை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளியர் ரெசினை இது மேலே போர் பண்ணலாம். டுவெண்ட்டி ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். ரெசின் நல்லா க்யூர் ஆகிடுச்சு. இது மேலே ஹாலோகிராஃபிக் எஃபெக்ட் கொடுக்கலான்னு இந்த ஹாலோகிராஃபிக் ஷீட்டை ஸ்டிக் பண்ணேன். பட் ரெசின் போர் பண்ண உடனே இந்த ஹாலோகிராஃபிக் எஃபெக்ட் எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சர்ச் பண்ணப்போ தெரிஞ்சது டிஃப்ராக்ஷன் ரெசின் ஹாலோகிராஃபிக் ஷீட் இருக்குன்னு. அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரலாம். இல்லாட்டி ஹாலோகிராஃபிக் மோல்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரலாம். எதர் வேல ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நேமை ப்ளேஸ் பண்ணலாம். நான் அக்ரிலிக் கட் அவுட் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வேணான்னா ஈவன் ஃபோம் ஷீட்லேயும் நேம் பண்ணலாம். அந்த வீடியோக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். இந்த அக்ரிலிக் நேம் கட் அவுட்டை ஃபெவிகால் லைட்டாக அப்ளை பண்ணி நேம் போர்டில் ஸ்டிக் பண்ணலாம். இந்த அக்ரிலிக் நேம் கட் அவுட் மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்பாக்சி ரெசினை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பபிள் ஃப்ரீயான ரெசினை இந்த நேம் பிளேட் மேலே போர் பண்ணலாம். டுவெண்ட்டி ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். இந்த ரெசின் நல்லா க்யூர் ஆயிடுச்சு. இப்போ மோல்டை ரிமூவ் பண்ணலாம். நேம் போர்டை அன்மோல்ட் பண்ணியாச்சு. இப்போ அன்இவனாக இருக்கிற இந்த எட்ஜஸை சாண்ட் பேப்பர் நம்பர் 220ஆல் இந்த எட்ஜஸ்லாம் ஸ்மூத் பண்ணலாம். இந்த சாண்டிங் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு சாண்ட் பேப்பர் நம்பர் 1000 1500ஆல் எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம்.
இந்த நேம் போர்ட் வால்ல ஹேங் பண்றதுக்கு 1 inch கிளாஸ் ஸ்டெட்ஸை யூஸ் பண்ணலாம். நேம் போர்ட் 4 கார்னர்ஸை இப்போ மார்க் பண்ணிட்டு 10 mm ட்ரில்லர் பிட்டால ஹோல் போட்ட பிறகு இதை வால்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த நேம் போர்டில் லைட் ஃபிக்ஸ் பண்ணேன். சாரி, அதுக்கான வீடியோ ஃபைல்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எப்படி பண்ணங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் சன் போர்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிட்டேன். இந்த லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமை சில்வர் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டை லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் மட்டும்தான் ஸ்டிக் பண்ணேன். அண்ட் இதோட அடாப்டர் வந்து இந்த நேம் போர்ட் பேக் சைடில் நல்லா ஸ்பேஸ் இருக்கும், அதில் வச்சுட்டேன். ஸோ அப்படி தான் நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணேன். அவ்வளோதான், நேம் போர்ட் பண்ணியாச்சு. க்ரஷ்டு வெல்வெட் எஃபெக்ட் வித் லைட்டிங்கோட. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியாவில் நீங்கள் நேம் போர்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் போர்ட் பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.